அரசியல் தலைவராக நீங்க ஒப்பிட்டு பார்த்தாலே நம்ம இப்ப இவ்வளவு நேரம் பேசுறதுல நம்ம எவ்வளவு வேறுபாடுகள் வருது. இந்த கேள்விகள்லாம் மக்கள் மத்தியிலேயே வரும். அது இதுக்கு பிறகு இவர் வந்து அப்படியே வெளியில வந்து பிக்கப் பண்ணி ஆக்டிவா இறங்கணும் போறதுங்கிறது வந்து சிரமம். ஏங்க இதுக்கு முன்னாடி நீங்க வந்து அனிதா வீட்டுக்கெல்லாம் போனார்ல, எத்தனை இடங்களுக்கு போனாரு, ஜல்லிக்கட்டுக்கு வந்தாரு. அப்போ அங்க இன்னும் வந்து கூட்டம் வந்து அப்படியே தள்ளி சாஞ்சிருச்சு. சும்மா எதாவது சொல்லக்கூடாதுங்க, வரணும்னா வரணும் அவ்வளவுதான். வந்தா சரி, உங்களுக்குன்னு ஒரு வந்து இப்போ ஒரு பவுன்சர் வச்சிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு வந்து உங்க ரசிகர் கூட்டத்தை தாண்டி உங்களை யாரு கிட்ட வந்துட முடியாது, யாரும் வர முடியாது, கட்சிக்காரங்க இருக்காங்க, வேற யாரும் வந்துட முடியும். அதனால இதெல்லாம் சும்மா சப்பக்கட்டு. அதே மாதிரி இன்னொரு விஷயம், உங்களை ரெகுலரா பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா ஜனங்க அப்படியே பார்த்துட்டு கோபிச்செட்டிப்பாளையத்துல ஷூட்டிங் பாக்குற மாதிரி பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்க யாரு அந்த அளவுக்குலாம் வந்து இருக்கு, அந்த கிரேஸ் இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. விஜய் வந்து ஆக்டிவா இறங்குவாரு, இன்னும் டைம் இருக்கு. இப்ப அடுத்தது குழப்பத்தில் 2029 அது நீங்க எப்பவுமே வந்து அடுத்த